கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். சங்கீதம் 23 அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். அருமையான ஒரு வசனம். இந்த வசனம் நீங்கள் பலமுறை கேட்டிருப்பீங்க. ஆனாலும் எத்தனை முறை அந்த வசனத்தை படித்தாலும் எல்லா தடவையும் கர்த்தர் புது புது காரியங்கள் நமக்கு காட்டி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திலேயே கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் சரி, ஆட்டுக்குட்டியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விலங்கோட குழந்தைகளாக இருக்கும்போது, குட்டிகளாக இருக்கும்போது பிறந்த உடனேயே எந்திரிச்சு நடக்கும், ஓடும், தன்னையே காப்பாற்றிக்கிற சக்தி, பலம் எல்லா மிருக ஜாதிகளிடமும் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு ஜாதிகிட்ட மட்டும் அந்த குணம் இல்லை. அது யார் அப்படின்னு சொன்னால் மனித ஜாதி. அதாவது ஒரு பிறந்த குழந்தை நம்ம தனியாக விட்டுட்டோம்னு வைங்களேன். தனியாக விட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை அழுகை நிறுத்தி இறந்து போகுமே ஒழிய அந்த குழந்தை எந்திரிக்கிறதுக்கு முடியாது, சாப்பிட்றதுக்கு முடியாது. அதாவது தன்னையே காப்பாற்றிக்க முடியாத ஒரு சூழ்நிலை மனித ஜாதிகளோட குழந்தைகளுக்கு இருக்குதுங்க. அதாவது இந்த விஷயத்தை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நம்ம எல்லாரையும் படைத்தவர். நம்ம எல்லோரும் எந்த நிலைமையில் இருக்கிறோங்கிறத தெரிஞ்சு நம்மளை கூடவே இருந்து காப்பாற்றுறவரா, நடத்துகிறவரா, உணவு கொடுத்து, உடைகளை கொடுத்து, தங்குறதுக்கு இடத்த கொடுத்து நம்மளை நடத்துகிற ஒரு தேவனாகத்தான் நம்ம கர்த்தரை பார்த்துட்ருக்குறோம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறாரு. இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், உங்களை என்னையும் படைத்த தேவன் ரட்சிக்கிறதுக்காக, காப்பாற்றுறதுக்காக அவரே இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக மரித்து, சிலுவையில் மரித்து, அவரை அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் எழுந்திருச்சு அவர் உயிருள்ள தேவனாக நம்மளோட பேசிகிட்டு இருக்கிறாரு. அந்த தேவன் நம்மளை எப்படி பார்த்து காப்பாற்றி நடத்துகிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு மேய்ப்பராக இருந்து நம்மளை நடத்துகிறதா வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அதாவது அவர் ஒரு போலீஸ் அதிகாரியா, இல்லை வாத்தியாரா, இல்லை ஒரு தகப்பனா, அப்படிலாம் நம்ம இதில் இங்கே பார்க்குறதுக்கு இல்லை. எப்படின்னு இருக்குதுன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஏன் அப்படி சொன்னால், நம்மளை ஒரு ஆட்டுக்குட்டிகளை போல அவர் தேர்ந்தெடுத்து நம்மளை பார்த்து நம்மளை நடத்துகிறவராகவும், நம்மளை உணவு கொடுத்து, உடைகளை கொடுத்து, எந்த பக்கம் திரும்பணும், எங்கே நிற்கணும், எங்கே ஓடணும், எங்கே உட்காரணும், எங்கே இளைப்பாறணும், யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, இது எல்லா விஷயங்களையும் ஒரு மேய்ப்பராக இருந்து நம்மளை படைத்த தேவன் நம்மளை நடத்துகிறார் அப்படின்னு சொன்னால், அது பயங்கரமான ஒரு நல்லதொரு விஷயம். அப்படிங்கிறதுனால உங்களை என்னையும் தேவன் மேய்ப்பராக தான் இருந்து நடத்துகிறாரு. மேய்ப்பராக இருக்கும்போது ஒரு ஆட்டுக்குட்டி மேய்க்கிற பையன் எப்போ பார்த்தாலும் ஆட்டுக்குட்டிகளை அடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அடித்து முடியாது. அது மாதிரி நம்ம நடத்த முடியாது. ஒரு மேய்ப்பராக இருக்கிற ஆள் எப்படின்னு சொன்னால் பொறுமையோடு இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆட்டுக்குட்டிகளை உணர்வுகளை தெரிந்து கொண்ட ஒரு ஆட்டுக்குட்டி மேய்க்கிற பையனாக தான் நம்ம இருக்க முடியும். அதே மாதிரி நம்மளோட கருத்து, நம்மளோட உணர்வுகளை தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு, நம்மளோட தேவைகளை தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு, நம்மளை நடத்துகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு சூழ்நிலைகளையும், ஒவ்வொரு வேதனைகளிலையும் அதாவது எல்லா சமயத்துலேயும் கருத்து நம்மளோட எப்படி இருக்கிறாருன்னா மெய்ப்பராக தான் இருந்து நடத்துகிறாரு. அப்படிங்கிறதுனால எல்லா நாளும் கர்த்தரின் மெய்ப்பர் அப்படிங்கிறத நம்ம மனசில் உள்வாங்கி, அவர் எந்த வழியில் நடத்துகிறாரோ அந்த வழியில் நம்ம நடந்து அவரோடு கூட நடந்து போகணும் அப்படின்னு நான் உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென்.